இந்த நாளிலே இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களையும், இந்த ஆராதனையை ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிற உங்களையும், உங்கள் பிள்ளைகளையும், உங்கள் வருமானங்களையும், உங்கள் வியாபாரங்களையும் கர்த்தர் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிறோம் 1000 மடங்கு உயர்த்தி ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நேரடியாக கர்த்தருடைய வார்த்தைக்கு கடந்து செல்லுவோம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனமும் 8ஆம் வசனமும் வாசிக்க கேட்போம். யாரும் வாசிக்கிறீங்களா? ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, வார்த்தையாய் வெளிப்பட்டவரே, உம்முடைய வார்த்தையை எங்கள் மத்தியில் வெளிப்படுத்தி உம்முடைய சத்தம் காதேஸ் வனாந்தரத்தை அதிரப்பண்ணும் என்று சொல்லியிருக்கிறீரே. உம்முடைய சத்தம் பெண்மான்களை ஈனும்படி செய்யும் என்று சொல்லியிருக்கிறீரே. உம்முடைய சத்தம் அக்கினி ஜுவாலைகளை பிளக்கச் செய்யும் என்று சொல்லியிருக்கிறீரே. நீர் பேசும் ஆண்டவரே, நாங்கள் கேட்க உதவி செய்யும். அடியேனை இந்த இடத்தில் கொண்டு வந்து நம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றி கொள்ளும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். வாசிக்கப்பட்ட இந்த வேத பகுதியில் கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமாய் இருக்கிறார். அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமாய் இருக்கிறார். The Lord maketh poor and maketh rich. He bringeth low and lifteth up. He raiseth up the poor after the dust and lifteth up the beggar from the dunghill, to set them among princes and to make them inherit the throne of glory. For the pillars of the earth are the Lord's, and he hath set the world upon them. அவர் சிறியவனை புழுதியிலிருந்தும் எரியவனை குப்பையிலிருந்து தூக்கி எடுத்து பிரபுக்களோடு உட்கார பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளை புச்சக்கரத்தின் மேல் வைத்தார். சொல்லுவோமா? நான் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவன். என்னுடைய தகப்பனார் ஒரு சுதந்திர போராட்ட தியாகி. நான் 6ஆம் வகுப்பு படிக்க எங்களுடைய வீட்டிற்கு அந்த நாட்களில் காங்கிரஸ் முதலமைச்சரும் அமைச்சர்களும் வருவார்கள். நான் 6ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது காமராஜருடைய கையை பிடித்து நடந்த அனுபவம் எனக்கு உண்டு. என்னுடைய தகப்பனார் என்னை ஒரு பெரிய அரசியல்வாதியாக மாற்றும்படி கூடவே எல்லா இடங்களுக்கும் கொண்டு போனார். நானும் படிக்கும் பொழுது டாக்டராக விரும்பினேன். ஆனால் தேவனோ என்னை, நீ அரசியல்வாதியும் இல்லை, டாக்டரும் இல்லை, நீ என்னுடைய சேவகன், என்னுடைய ஊழியக்காரன் என்கிறதுனாலே ஆண்டவர் நான் 10ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது அவரை அறிந்து கொள்ள உதவி செய்தார். 15வது வயது ஆண்டவர் என்னை ரட்சித்தார். 16வது வயதிலே ஞானஸ்தானம் பெற்றேன். 17 வயது முதல் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வருகிறேன். அல்லேலூயா. அருமையானவர்களே, நான் ஒரு பெயர் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவன். கர்த்தருடைய ஊழியம் செய்ய வேண்டும் என்கிற வாஞ்சை எனக்கு வந்தது. சுவிசேஷகனாக ஊழியம் செய்ய வேணும். சிறு பிராயம் முதற்கொண்டே ட்ராக்ஸ் கொடுத்து கொண்டு கிராம ஊழியங்கள், தெரு பிரசங்கங்கள், மருத்துவமனை ஊழியங்களை செய்து வந்தேன். பிறகு படிப்படியாக ஒரு கன்வென்ஷன் ஸ்பீக்கராக, ஒரு சுவிசேஷகராக, ஒரு பத்திரிகை ஊழியத்தை நடத்தி கொண்டு வந்து என்னுடைய தீர்மானம் வேலை செய்து கொண்டே கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும். அந்த நாட்களில் இந்தியாவில் வேலையில்லா திண்டாட்டம் மிக உச்சத்தில் இருந்தது. இந்த நாட்களில் வேலை, எல்லாருக்கும் வேலை சுலபமாக கிடைக்கிறது. அந்த நாட்களில் கிடையாது. ஊழியத்திற்கு வருகிறவர்களை குறித்து உலகம் என்ன சொல்லி கொண்டிருந்தது என்றால், வேலை கிடைக்காததினாலே, வேலை இல்லாததினாலே இவன் ஊழியத்திற்கு வருகிறான் என்றும், வேலை செய்யாமலே சாப்பிடும்படிக்கு ஊழியத்திற்கு வருகிறார் என்று ஒரு சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகள் என்னை பாதித்ததினாலே வேலை செய்து கொண்டே ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி, ஆனாலும் ஆண்டவர் நான் அறிந்திராதே, கேள்விப்பட்டிராதே, அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் தேவன் தமது வசனத்தை உறுதிப்படுத்தும்படி நான் 19 வயதாக இருக்கும் பொழுதே கர்த்தரை கொண்டு அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்ய ஆரம்பித்தார். ஆனாலும் முழுநேர ஊழியத்திற்கு ஆண்டவர் அழைத்தார். என்னுடைய தகப்பனார்
19 வயதாக இருக்கும் பொழுது மரித்து போனார். நாங்கள் 10 பிள்ளைகள், நான் 5வது மகன். எனக்கு கீழே 2 தங்கச்சி, 3 தம்பிகள் உண்டு. இவர்களை போஷிக்க வேண்டிய நிர்பந்தம் எனக்கு உண்டாயிற்று. தேவ கிருபையினாலே ரொம்ப சின்ன சின்ன வேலைகளை செய்து ஆண்டவருக்கு 20% தசம பாகம் கொடுக்கும்படி என் இருதயத்தில் யாரும் சொல்லிக் கொடுக்காமலே தீர்மானித்து அதை செய்ய துவங்கினேன். வறுமையில் பசியும் பட்டினியாக இருக்கையில் நான் ஆண்டவருக்கு 20% கொடுக்க கர்த்தரனை பணித்தேன். நான் யாரும் சொல்லிக் கொடுத்து செய்யவில்லை. தசம பாகம் என்றால் தெரியும். ஆனால் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் ஆண்டவரை நான் மகிமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த தீர்மானத்தை எடுத்தேன். வறுமையில் நான் நாட்டுச்சூளை வேலை செஞ்சு 3 ரூபா 50 காசு கூலி, அதில் 50 காசு எடுத்து வைத்தேன். பிறகு ஒரு கேஷுவல் லேபராக ஒரு ஃபேக்ட்ரியில் ஃபர்னஸில் வேலை செய்யும் பொழுது ஒரு நாளைக்கு 5 ரூபாய் கூலி, மாதத்துக்கு 2 வாரம் தான் கிடைக்கும். அதில் 25 ரூபாய் கூலியில் 5 ரூபாயை நான் தசம்பாகமாக கொடுத்தேன். பிறகு 150 ரூபா வேலை கிடைத்தது, அதில் 30 ரூபாய் கொடுத்தேன். பிறகு 600 ரூபா வேலை கிடைத்தது, அதில் 120 ரூபாய் கொடுத்தேன். பிறகு ஆண்டவர் படிப்படியாக உயர்த்தினது மட்டும் இல்லாமல் சென்னை பல்கலைக்கழகத்தில் ஐ வாஸ் ஒர்க்கிங் as a typist in the examination wing. I was looking after MSc degree examination. I studied only up to SSLC, that is 11th standard in a remote village. ஒரு குக்கிராமத்தில் ஒரு அரசாங்க பள்ளியில் 11ஆம் வகுப்பு வரை படித்தேன். தினந்தோறும் நடந்து போவதற்கு 5 கிலோமீட்டர், வருவதற்கு 5, ஒரு நாளைக்கு 10 கிலோமீட்டர் நடந்து பள்ளி படிப்பை படித்து முடித்தேன். கல்லூரி படிக்கும் பொழுதுதான் கர்த்தனை பூரணமாக ரட்சித்தார். ஆண்டவருடைய ரட்சிப்பை காத்துக்கொள்ளும்படிக்கு நான் கல்லூரி வாழ்க்கையை டிஸ்கண்டினியூ பண்ணினேன். கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய ஆரம்பித்தேன். ஆனால் ஒன்று மாத்திரம் நிச்சயம் பண்ணிக்கொண்டே, எந்த காரணத்தை முன்னிட்டும் பாஸ்டராக மாத்திரம் ஆகக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். ஏனென்றால் I was an associate pastor, I was an assistant pastor. I was able to notice and discern and concern about the pastor who were undergoing all the afflictions and troubles. என்ன சொல்கிறது, நிந்தைகள், அவமானங்கள், உபத்திரவங்கள், மனிதர்களால் தூஷிக்கப்படுகிற வார்த்தைகளை கேட்டு பாஸ்டரா மாத்திரம் ஆகக்கூடாது. ஒரு சுவிசேஷகனாக இருந்து கொண்டு கர்த்தருடைய கிருபையினாலே எங்கள் வீட்டில் 2 லாரி இருந்தது. லாரியின் வருமானம் வீட்டுக்கும் என்னுடைய யூனிவர்சிட்டி வருமானத்தில் 20% ஆண்டவர் கொடுத்து விட்டு மீதி அனைத்தையும் ஊழியத்திற்காக ஒரு பத்திரிகை ஊழியத்தை நடத்தி வந்து மைக் செட்டு, ஆடியோ சிஸ்டம் வாங்கி வைத்து கொண்டு கிராமங்கள் தோறும் கூட்டங்களை நடத்தி கொண்டு வந்தேன். ஆனாலும் என்னை பொறுத்த மட்டில் நாம் எதை அதிகமாக நேசிக்கிறோமோ அதை கர்த்தர் நம்மிடத்திலிருந்து எடுத்து விடுவார். எதை வெறுக்கிறோமோ அதை நம்மிடத்தில் திணிப்பார். அதுதான் அவருடைய ஸ்டைல் ஆஃப் ஃபங்க்ஷன். ஆகவே 1988ஆம் வருஷம் ஆண்டவர் என்னை சபை ஊழியத்தை ஆரம்பிக்கும்படி சொன்னார். நான் முடியாது என்று சொன்னேன். இறுதியில் என்னுடைய லாரி, எங்களுடைய வீட்டில் லாரி நஷ்டத்தில் போக ஆரம்பித்தது. பயங்கர நஷ்டம். தசம பாகம் போக மீதி காசை வட்டி செலுத்தும்படியான நிலைமை வந்தது. என்ன இது, நம்ம ஊழியம் செய்கிற ஏற்படி என்று சொல்லி நினைத்து ரொம்ப ஒரு மாதம் வட்டி கூட கட்ட முடியாத நிர்பந்தமான நிலைமை. அப்போ டைப் பண்ணிக்கிட்டு இருக்கும்பொழுது ஆண்டவர் சொன்னார், எனக்கு கீழ்ப்படிஞ்சா நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நன்றாய் கவனியுங்கள். கீழ்ப்படிதல் பலியை பார்க்கிலும் உத்தமம். கீழ்ப்படுகிறவர்களுக்கு தேவன் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிறார். குறிப்பாய் வாலிபர்களுக்கு சொல்லிக் கொள்ளுகிறேன். என்னுடைய கிராமத்திற்கு ஒரு போதகர் வந்தார். அவருக்கு 85 வயது இருக்கும். நீண்ட தாடி. அவர் பேர் மலேசியா ஐயான்னு சொல்லுவாங்க. அவர் மலேசியாவில் பிறந்து வளர்ந்து சென்னையில் ஊழியம் செய்தவர். அவர் யார் எங்கள் ஊருக்கு வந்தாலும் நான் முழங்கால் படிட்டு அவன்கிட்ட ஜெபம் பண்ணிக்குவேன். எதுக்காகனா பரிசுத்தாவின் அபிஷேகம் வேணும். நான் ஒரு பெயர் கிறிஸ்தவ குடும்பத்திலிருந்து வந்தவன். அந்த போதகரிடத்தில் நான் ஜெபித்துக் கொள்ளும் பொழுது அவர் பைபிளை திறக்கவே மாட்டார். ஒரு 100கணக்கான வசனங்களை மனப்பாடமாக சொல்லுவார். நீங்கள் எங்கேருந்து வர்றீங்கன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு வசனம் கொடுப்பார். நீங்கள் எங்கே போகிறீங்கன்னா அதுக்கு ஒரு வசனம் சொல்லுவார். அது எனக்கு ஆச்சரியம். அவர்கிட்ட முழங்கால் படிட்டு ஜெபித்த பொழுது எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று கேட்டார். எனக்கு பரிசுத்தாவின் அபிஷேகம் வேணும்னு. அப்போ அவர் ஒரு கேள்வி கேட்டார்,
உனக்கு என்ன அபிஷேகம் வேணும்னு கேட்டார். நான் அப்பொழுது வேதத்தை அதிகமாக கற்றிருந்திருக்கவில்லை, படிக்கலை. அப்போ அவர் சொன்னார், நான் அமைதியாக இருந்தப்போ சொன்னேன், உனக்கு அக்கினி அபிஷேகம் வேணுமா சாதாரண அபிஷேகம் வேணுமான்னு கேட்டார். நான் ரொம்ப துடுதுடுப்பாக இருப்பேன், சின்ன வயசில் வாலிபத்தில் ரொம்ப சுட்டியாகவும் இருப்பேன், நாட்டியாகவும் இருப்பேன். பிரைஸ் தி லார்ட். அப்போ அவர் கேட்ட உடனே நம்மனா காசு கொடுத்தா வாங்க போகிறோம், எனக்கு அக்கினி அபிஷேகம் வேணும்னு. அப்போ அவர் சொன்ன, நான் சொல்கிறபடி செய்வியான்னார். சரி, ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் பைபிள் படிக்கிறேன்னு கேட்டார். 1/2 மணி நேரம் படிப்பேன். எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுவேன்? 1/2 மணி நேரம். அப்போ எனக்கு வயசு 17 வயசாக இருக்கும்போது அவர் சொன்னார், உனக்கு அக்கினி அபிஷேகம் வேணும்னா நான் சொல்கிற மாதிரி செய்யணும். என்ன ஐயா சொல்லுங்கள், என்ன சொன்னாலும் செய்வியா? ஒரு நாளைக்கு நெடு முழங்கால நின்று 15 அதிகாரம் படித்து இந்த பைபிள் ஆரம்பித்து முடிக்கிறதுக்குள்ளே ஆண்டவனை அக்கினினால் அபிஷேகம் பண்ணுவார்னு சொன்னார். அவர் சொன்னது 15 அதிகாரம். நான் ஒரு நாள் 150 அதிகாரம் முழங்காலில் படிக்க ஆரம்பித்தேன். என்னுடைய நோக்கம், என்னுடைய ஆசை எல்லாம் அக்கினினால் ஆண்டவரை அபிஷேகம் பண்ண வேணும். பிரைஸ் தி லார்ட். அப்படியே ஆண்டவர் 1976 வருஷம் ஜூன் மாதத்தில் வனாந்திரத்தில் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தரை அக்கினினால் நிரப்பினார். பேய் ஓட்டுறது பிசாசை விரட்டுறது எப்படின்னு தெரியாது. கர்த்தர் முதல் முறையாக 17 வயசில் பிசாசுகளை விரட்டும்படியான கிருபை கொடுத்தார். பிறகு சுகமளிக்கிற வரத்தை கொடுத்தார். பிறகு பிரசங்கிக்கிற கிருபையை கொடுத்தார். பிறகு அந்நிய பாஷை வியாக்கியானம் செய்கிற கிருபையை கொடுத்தார். அந்நிய பாஷையில் வெளிப்பாடுகளை கொடுத்தார். எல்லாம் என் கண்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு இப்பொழுது 66 வயது முடிந்து விட்டது. நான் 24 வயதாக இருக்கும் பொழுது கன்வென்ஷன் ஸ்பீக்கர். திருமணம் செய்வதற்கு பெண் தேடும் பொழுது நான் 3 நிபந்தனைகளை விதித்தேன். எனக்கு வரக்கூடிய பெண் என்னை விட படிப்பு குறைந்தவளாக இருக்கணும், என்னை விட வசதி குறைந்தவளாக இருக்கணும், அதை விட என்னை விட அழகு குறைந்தவளாக இருக்கணும். பெண்கள் சிரிக்கிறீங்க, நான் எவ்வளோ அழகாக இருந்தேன்னு சொன்னால் நம்ப மாட்டீங்க. ஏன்னா நான் பாஸ்ட்டுக்கு அனுப்பியிருந்தேன், அனுப்பினாங்களான்னு தெரியாது. ஹவ் யூ ரிசீவ் இட்? என் படத்தை கொஞ்சம் போடுறீங்களா வாலிபத்தில்? இல்லையா, பாஸ்ட் அனுப்பலன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அனுப்பி பாஸ்ட் இப்போ லேட்டஸ்ட் அனுப்புனார் பாருங்கள், என்னுடைய இளம் பிராயத்தில். இல்லையா? ஓகே, இன்னும் கொஞ்சம் சீக்கிரத்தில் பார்ப்பீங்க. அழகான கேர்லிங் ஹேர், தாடி வச்சுருந்தேன், குறுந்தாடி. ஏன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த காலத்தில் வாலிபர்கள் எருமை மாட்டு கலரில் இருந்துக்கிட்டு சிம்ரன் மாதிரி ஒரு பொண்ணு கேட்குறான். நான் அழகாக இருந்தப்போ என்னை விட அழகு குறைந்த பெண் தான் எனக்கு வேணும், வசதி குறைந்த பெண் தான் வேணும், படிப்பு குறைந்த பெண் தான் வேணும்னு கேட்டதுக்கு எனக்கு ஒன்று தெரியும், நான் முழு நேர ஊழியத்திற்கு சீக்கிரமாய் வருவேன். ஊழியத்தில் பாடுகள், உபத்திரவங்கள், நிந்தைகள், அவமானங்கள் வரும். இதில் என்னோடு கூட ஊழியத்தை சகித்து செய்யக்கூடிய ஒரு பெண் வேண்டும் என்பதற்காக நான் இந்த நிபந்தனைகளை விதித்தேன். அப்படியே ஒரு பெண்ணை நான் திருமணம் செய்தேன். அதிகம் படிக்காதவர்கள், அழகற்றவர்கள், வசதியற்றவர்கள். ஆனால் அந்த மனைவி தான் இன்றைக்கு வரலையும் திருமணம் முடிந்து 42.5 ஆண்டுகள் முடிஞ்சிருச்சு. 42.5 இயர்ஸு. ஒரு சாட்சி என்னென்னா, இதுவரையில் என் மனைவி நான் அடித்தது கிடையாது. இந்தியாவில் தமிழ்நாட்டில் அடிக்காத ஒரு புருஷன் இருக்கிறானா, அது நான் தான். பிரைஸ் தி லார்ட். அது மாத்திரம் கிடையாது, என் மனைவி நான் மரியாதை குறைவாக பேசுனது கிடையாது, வாடி போடின்னு கூட கூப்பிட்டது கிடையாது. இன்னும் சொல்ல போனால் அதிக நேரம் பேர் சொல்லி கூட கூப்பிட மாட்டேன். அப்படி அவ்வளோ பயமாக பாஸ்டர் உங்களுக்கு? இவ்வளோ மனைவிக்கு இப்படி பயப்படுவீங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை. அப்படின்னா உங்களுக்கு கோபம் வராதா? எனக்கு எவ்வளோ கோபம் வரும்னு என் மகன் ஃப்ராங்க்டன்னு கேட்டிங்கன்னா சொல்லுவார். என் மகன் டேவிட் ஃப்ராங்க்டன், தேவகுமாரா பாடல் பாடினவர் என்னுடைய மகன். பிரைஸ் தி லார்ட். சரி, அவர் இப்பவும் முறைச்சாலே பயப்படுவார். சின்ன வயசில் முறைச்சா அழுவார், இப்போ முறைச்சாலே பயப்படுவார். இப்பவும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நியாயத்திற்காக அதிகமாக கோபப்படுவேன். சரி, உங்களுக்குள்ளே சண்டையே வந்தது இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சண்டை வராத குடும்பமே கிடையாது. ஊமையும் செவிடுமான புருஷ மனைவிக்கு கூட சண்டை வரும். எங்கள் ஊரில் கண்ணு தெரியாத ஒருத்தர் இருந்தார், காது கேட்காத மனைவி. அவங்க 2 பேரும் அடிச்சுக்குவாங்க பாருங்க, பயங்கரமாக இருக்கும். கண்ணே தெரியாத அவருக்கு, ஆனால் மனைவி அடிப்பார், பயங்கரமாக அடிப்பார். எதுக்கு சொல்கிறேன்னா, குடும்பம்னா புருஷ மனைவிக்குள்ளே சண்டை வரணும்.
திருக்குறளில் ஒரு குறள் உண்டு, ஊடுதல் காமத்திற்கின்பம் அதற்கின்பம் கூடி மயங்க பெரியன்னு சொல்லி. புருஷ மனைவி சண்டை போட்டுக்கிட்டு மறுபடியும் கூடும்போது உண்டாகிற சந்தோஷம் இருக்க, அது திருமணத்துக்கு பிறகு உண்டான சந்தோஷத்துக்கு இணையானது என்று சொல்லி திருக்குறளில் சொல்லியிருக்கு. சரி, ஒரு முறை பிரச்சனை வந்துருச்சு எனக்கு என் மனைவிக்கு. ஆரம்பத்தில் திருமணமான புதுசில் அந்த அம்மா நான் வீட்டுக்கு போகிறேன், எங்கள் வீட்டுக்கு போகிறேன். சரி போகலாம், நானும் வர்றேன்னு. நீங்கள் ஏன் வர்றீங்க? நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன். நான் சொன்னால் எங்கள் மாமியார் வீட்டுக்கு நான் வர்றேன், நானும் வர்றேன்னு கூட்டிகிட்டு போனேன். அவங்க எங்கள் மாமனார் ரிட்டையர்ட் போலீஸ், உயரமாக இருப்பார், வாட்டஞ்சாட்டமாக இருப்பார். அவங்க வீட்டுக்கு உள்ளே போன உடனே அவங்க அக்கா, அவங்க அப்பா, அவங்க அண்ணனை பார்த்த உடனே இந்த அம்மாவுக்கு உன்னத பலன் வந்துருச்சு. எங்கள் வீட்டில் இருக்கும்போது போட்ட சத்தத்தை விட அவங்க வீட்டில் போட்ட சத்தம் அதிகம். பேசிக்கிட்டே இருக்கும், பேசாத, ஆஃபீஸுக்கு டைம் ஆச்சு, நான் போகணும், வந்து பேசிக்கிறேன். அவங்க அப்பா அமைதியாருன்றாரு, அவங்க அண்ணன் இல்லை. அந்த அம்மா எவ்வளவு கத்த முடியும் கத்தி. எனக்கு என்ன பிரச்சனைன்னா, ஆஃபீஸ் போகணும், பேசாதன்றாங்க, கோபப்படுத்தாதங்கிற, அடிக்கணும் போல கோபம் வந்துருச்சு. இப்போ அடிக்கக்கூடாதுங்கிற தீர்மானம். ஆனால் என்ன நானே அடிச்சுக்கிட்டேன். அடிச்சுக்கிட்ட உடனே என் கையில் இந்த வாட்சிங்க நெத்தியில் போட்டு ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு. ரத்தம் வர ஆரம்பித்த உடனே என் ஒய்ஃபோட அண்ணன் பார்த்துக்கிட்டு, அவர் பாரு ரத்தம் வருதுன்னு சொல்லி ஓங்கி ஒரு குத்து வாய் மேலே குத்துனார் என் மனைவியை. நான் மனசில் நினச்சிக்கிட்டு இன்னொரு குத்து குத்த மாட்டாரான்னு. தோத்திரம், பிரைஸ் லார்ட். பிறகு தான் ஒரு வசனத்தினுடைய அர்த்தம் அன்றைக்கி தான் எனக்கு தெரியும். இன்னொரு குத்து குத்த மாட்டாரான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது இந்த வசனம், நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அந்த வசனத்தினுடைய அர்த்தம் அன்றைக்கி தான் எனக்கு தெரியும். கணவன் மனைவியாக இருந்தால் கூட நீங்கள் சும்மா இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு 4 பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார், 3 மருமக்களை கொடுத்திருக்கிறார், 6 பேர பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். கவனியுங்கள், ஏசாயா 60ஆம் அதிகாரம் 22ஆம் வாக்கியம் சொல்லுகிறது, சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். நேரம் ரொம்ப குறுகினதாக இருக்கிறதுனால கூடுமான வரை வசனங்களை நான் சொல்லிக்கொண்டே போவேன். நீங்கள் குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள், விரும்புகிறவர்கள் குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள், அல்லது ஸ்க்ரீனில் போட்டால் பார்த்து கொள்ளுங்கள். படிக்க சொல்கிறத மட்டும் படித்தா போதும், படிக்கிறதுக்கு நேரம் இல்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். ஆண்டவருடைய ஆலயத்தை தேவ சபையை துவங்க சொன்ன பொழுது முடியாது என்று சொன்னேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பிறகு ஆண்டவர் பணித்தார். நானும் என் மனைவியும் 2 குழந்தைகள், 5 வயது குழந்தை, 2 வயது குழந்தை, ஆக நாங்கள் 5 பேர். நாங்கள் 4 பேர், என்னுடைய நண்பர் ஒருவர் 5 பேராக சேர்ந்து ஒரு பள்ளிக்கூடத்தினுடைய சின்ன அறையில் ஆராதனையை துவைக்கணும். 5 பேராக இருந்த இந்த சபை 6 மாதத்தில் 50 பேராய் மாறிற்று. அல்லேலூயா. தேவநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பிறகு ஆண்டவர் ஒரு நாள் நான் டைப் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார், யூ மஸ்ட் லீவ் திஸ் ஜாப், கம் ஃபார் எ ஃபுல் டைம் மினிஸ்ட்ரின்னு. அந்த நாட்களில் பயங்கர கடன் தொல்லை எனக்கு. ஆனாலும் ஆண்டவர் என்னை ரிசைன் பண்ண சொன்னதுனால ஐ டைப்டு மை ரிசைனேஷன் அண்ட் டெண்டர்ட் my resignation to my immediate officer. As soon as he saw the resignation letter, he thought I was joking. பார்த்துட்டு, லாஸ்ட் சார் என்னப்பா இது, என்ன விளையாடுறியா அப்படின்னாரு. என்ன சார், ஏன் ரிசைன் பண்ணுற, என்ன ப்ராப்ளம் உனக்கு? இல்லை சார், ஆண்டவர் என்ன ரிசைன் பண்ண, அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நான் ஊழியம் செய்கிறேன்னு. ஆண்டவர் வேலையை விடச்சு. அது எப்படியா சொல்லுவார் ஆண்டவர்? யூ ஹாவ் மெக்னானிமஸ் ஜாப், யூ ஹாவ் மெக்னானிமஸ் போஸ்ட், யூ ஹாவ் all respect by the society, why do you leave this job? this ஆண்டவர் சொல்கிறார். சார் அது எப்படியா சொல்லுவார்? ஆண்டவர் தானே கொடுத்தார் இந்த வேலையை, கொடுத்தவர் தான் சார் விட சொல்கிறாரு. என்ன பண்ணுவ நீ? தெரியாது. அப்போ சொன்னார், சரி நீ ஊழியம் செய், எப்போ வேணா போ, எப்போ வேணா வா, ஆனால் வேலையை விடாதே. I give you all liberty to go and come at any time, don't leave this job. நான் சொன்னேன், not for liberty but to obey the voice of God, I'm leaving this job. How do you survive? எப்படி நீ சர்வைவ் ஆவாய்? 2 பெண் குழந்தைகளை வச்சுட்ருக்க? தெரியாது சார், ஆண்டவர் நடத்துவார். அந்த நேரத்தில் என்னோடு கூட வேலை செய்து கொண்டிருந்த ஒரு ரோமன் கத்தோலிக்க வாலிபன் சாமியூல் வந்து சொன்னேன், சார் இவங்களுக்கெல்லாம் வெளிநாட்டு பணம் வரும் சார்,
அதனால தான் வேலையை விட்டு போகிறானுங்க. இல்லைன்னு சொன்னேன். சர்ச்சில் வேலை கொடுப்பாங்க, சர்ச்சில் சம்பளம் கொடுப்பாங்க, இல்லைன்னு சொன்னேன். இவங்க மனைவிக்கு வேலை கொடுப்பாங்க, குவார்ட்டர்ஸ் கொடுப்பாங்க. அவன் எல்லாம் அந்த ரோமன் கேத்தலிக், சிஎஸ்ஐ, மெத்தடிஸ்ட், ஆங்கிலிக்கன் ஸ்டைலில் பார்த்து அவன் சொன்னான். அப்படியெல்லாம் இல்லைன்னு சொன்னேன். அப்போ எப்படி நீ உன் பிள்ளைகளை எப்படி போஷிப்ப, நீ எப்படி ஆண்டவர் பார்த்து கொள்வார்? பிரைஸ் தி லார்ட். அப்போ தான் அவன் கேட்டேன், நீ என்ன பைத்தியமாடான்னா? தெரியாது. கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிற யாவும் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு தேவ பலனாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ தான் நான் சொன்னேன், அவன் சொன்னான், டேய் நீ உனக்கு சம்பளமும் இல்லை, வருமானம் இல்லைன்னு சொல்கிற, 6 மாதத்தில் நீ பிச்சை எடுப்ப பாரு. பிச்சை எடுத்து திரும்பி வந்து மென்டல் சர்டிஃபிகேட் கொடுத்து திரும்ப வேலை கேட்க போகிற பாரு அப்படின்னா. அப்போ ஆண்டவர் சொன்னார், ரோமர் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போவதில்லை. 12ஆம் வசனம் சொல்லுகிறது, யூதன் என்று கிரேக்கன் என்று வித்தியாசமே இல்லை, தம்மை தொழுது கொள்கிற யாவருக்கும் அவர் ஐஸ்வர்ய சம்பன்னராக இருக்கிறார். இஸ் த ரிச்சஸ்ட் ஆஃப் ஆல் நேஷன்ஸ். பிரைஸ் தி லார்ட். 1989ஆம் வருடம் நவம்பர் மாதம் 20ஆம் தேதி என்னுடைய வேலையை நான் ராஜினாமா செய்தேன். என்ன சேலஞ்ச் பண்ண தெரியுமா? ஐ எம் லீவிங் திஸ் ஜாப் வித் மை ஸ்கூட்டர். As and when God blessed me in this ministry with a car, then only I will come and step into this university campus. Before that my left leg will not come in. என் ஆண்டவர் என்னை ஊழியத்தில் ஆசீர்வதித்து எனக்குன்னு சொந்த கார் கொடுக்கும் பொழுது அந்த காரோடு இந்த யூனிவர்சிட்டிக்குள்ளே வருவனே ஒழிய அதுக்கு முன்னாடி என்னுடைய இடது கால் கூட இந்த கேம்பஸ்க்குள்ளே வராதுன்னு சொன்னப்போ அவங்க எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு சொன்னால், லாசருக்கு பைத்தியம் முத்திருச்சு, he should be admitted in the mental hospital. ஏன்னா அந்த நாட்களில் இந்தியாவில் 3 பிராண்டு கார்ஸ் தான், ஃபியட், அம்பாசிடர், மாருதி. இந்த 3 கார். தட் டூ the education minister for Tamil Nadu himself didn't have his own car. The vice chancellor of the university didn't have his own car. The registrar of the university didn't have his own car. How dare you? You are leaving this clerical job and typist. How dare you have without any salary, without any post? How you can get the car? I said, I cannot, but my God can. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி பிலிப்பியர் 4:13 சொல்லப்பட்டது போல என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. கவனியுங்கள், வேலையை விட்டாச்சு. ஒரு பள்ளிக்கூடத்தில் இப்போ என் மகளுக்கு ஃபீஸ் கட்ட முடியல. ஆனால் ஒரு மிஷினரிக்கு வாடகை கொடுத்து கொண்டிருந்தேன், ஒரு பாஸ்டருக்கு வாடகை அனுப்பிக்கிட்டு இருந்தேன். அந்த வாடகை நிறுத்தினா என் மகளுக்கு ஃபீஸ் கட்டலாம். ஆனால் அவங்க கஷ்டப்படுவாங்கன்றதுக்காக என் மகளுக்கு ஃபீஸ் கட்டாமல் அவங்களுக்கு நான் மிஷினரி காணிக்கையும் ஒரு போதகருக்கு வாடகையும் கொடுத்து கொண்டிருந்தேன். 3 மாதம் நோட்டீஸ் கொடுத்தார்கள். 4வது மாதத்தில் மை டாட்டர் வாஸ் ட்ராப்டு ஃப்ரம் த ஸ்கூல் இன் ஏ கான்வென்ட். என் மனைவிக்கு தெரியாது, என் மனைவி படிக்காதவன்னு சொன்னல. என் மனைவி என் காலை பிடிச்சி ஆட ஆரம்பித்தாங்க. நான் தான் படிக்கலை, பொம்பளை பிள்ளைங்க, தயவுசெய்து வேலைக்கு போங்க. தென் மை immediate officer say, I will not accept your resignation. I will keep it on leave on loss of peace. When you don't succeed in your ministry, you can come and join at any time, so that I don't want to recognize or approve this resignation. I will keep it on leave on loss of peace. இந்த ரிசைனேஷன் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லியிருந்தார். என் மனைவிக்கு தெரியும். என் மனைவி சொன்னாங்க, தயவு செய்து பிள்ளைக்கு ஃபீஸ் கூட கட்ட முடியல, நமக்கு ஒரு சொந்த கட்டடம் கிடையாது, தசமமாக காணிக்க கொடுக்கக்கூடிய விசுவாசிகள் கூட கிடையாது, தயவு செய்து வேலைக்கு போங்க. இல்லை, என் காலை பிடிக்காத, ஆண்டோடைய காலைப்படி, ஒருவேளை ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். 150 ரூபாய் மாதம் ஃபீஸு கட்ட முடியல. திரும்பி அவளை கொண்டு வந்து சின்ன கான்வென்ட் 50 ரூபாய் ஃபீஸ் கட்டக்கூடிய ஒரு பள்ளிக்கூடத்தில் சேர்த்தோம். அந்த 50 ரூபாய் கூட கட்ட முடியல. அங்கிருந்து நிப்பாட்டிட்டாங்க. என் மனைவிக்கு பயங்கர வருத்தம். யோசித்து பாருங்கள், மூத்த மகள் 4-5 வயது பள்ளிக்கூடத்தை நிறுத்தி விட்டார்கள். ஆனால் என் நண்பர்களுக்கு, என் உறவுக்காரங்களுக்கு யாருக்கும் தெரியாது. என் தேவையை நான் யாரிடத்திலும் சொல்லவும் இல்லை. என் மகளுக்கு ஃபீஸ் கட்ட முடியலன்னு சொல்லவில்லை. ஏன் தெரியுமா? என்னை அழைத்த கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார், அவருக்கு தெரியாமல் எதுவும் நடக்காது என்று சொல்லி இறுதியிலே என்னுடைய மாமியார் வீட்டுக்கு, சென்னையில் இருக்கிற என் மாமியாருடைய வீட்டுக்கு கொண்டு வந்தோம். அங்கே ஒரு பள்ளிக்கூடம், அது சேரிட்டி ஸ்கூல். அந்த ஸ்கூலில் மத்தியானம் சாப்பாடு கொடுப்பாங்க. அங்கே படிக்கிற பிள்ளைகள் யாருன்னா, பிளாட்ஃபார்மில் இருக்கிற பிள்ளைங்க,
பிச்சைக்காரங்களுடைய பிள்ளைங்க, ரிக்ஷாவாலாவுடைய பிள்ளைங்க, ரிக்ஷா ஓட்டுறவங்களுடைய பிள்ளைங்க தான் அங்கே படிப்பாங்க. வருஷத்துக்கு 5 ரூபா தான் ஃபீஸு. கடைசியில் அந்த பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் என் மகளை சேர்க்க வேண்டிய நிர்பந்தம். பிளாட்ஃபார்மில் இருக்கிற பிள்ளைகள், பிச்சைக்காரங்களுடைய பிள்ளைகள் படிக்கிற, நான் அப்ளிகேஷன் வாங்கி ஃபில்அப் பண்ணும்போது என்னுடைய ஹேண்ட் ரைட்டிங் சிக்னேச்சரையும் பார்த்து அந்த பிரின்சிபல் ஒரு கேள்வி கேட்டாங்க. இருதயம் உடைந்தது. சார், ஷீ இஸ் யுவர் ஓன் டாட்டர், அழகாக இருக்கிற இந்த குழந்தை உங்கள் சொந்த மகளான்னு கேட்டாங்க. அது என் உள்ளத்தை உடைச்சது. என் கண்களிலிருந்து கண்ணீர் தாரதாரையாக கொட்ட ஆரம்பித்தது. அவங்க புரிஞ்சுக்கிட்டு சாரி அப்படின்னு சொன்னாங்க. ஐ செட் டோன்ட் ஆஸ்க் எனி மோர் கொஸ்டின், ப்ளீஸ் கிவ் ஹர் அட்மிஷன். 5 ரூபாய் கொடுத்து விட்டு என் மகளை பள்ளிக்கூடத்தில் சேர்த்தேன். வி வேர் ஏபிள் டு கிவ் ஹர் ஒன்லி 1 pair ஆஃப் யூனிஃபார்ம். ஒரு ஜோடி யூனிஃபார்மை தான் அவளுக்கு தைச்சி கொடுக்க முடிஞ்சது. அந்த ஒரு ஜோடி யூனிஃபார்மையே தினந்தோறும் துவைச்சி போட்டதுனால கிழிஞ்சிருது. கிழிஞ்சதையே மறு வருஷம் ரீஓப்பனிங்க்கு புது ஜோடி யூனிஃபார்ம். நான் மறுபடியும் சொல்கிறேன், அந்த பாஸ்டருக்கும் அந்த மிஷனரிக்கும் அனுப்பினேன். அந்த உதவித்தொகையை நிறுத்தியிருந்தா என் மகளுக்கு ஃபீஸ் கட்ட முடியும், என் மகளுக்கு யூனிஃபார்ம் எடுத்து கொடுத்துருக்க முடியும். ஆனால் கிழிஞ்சதையே மறு வருஷத்தில் யூனிஃபார்ம் தச்சு அழுக்கு இருந்து துவைச்சி தச்சு போட்டு அனுப்பினோம். இந்த ஃபஸ்ட்டு டே எல்லா பேரண்ட்ஸும் கேட்குற மாதிரி அவள் திரும்பி வந்தபோது புது வகுப்பு எப்படி இருந்துச்சு, I was நியூ கிளாஸ், I was நியூ டீச்சர், எப்படி இருந்துச்சுன்னு கேட்டபொழுது என் மகள் என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்டா. என் உள்ளம் உடைந்தது. என் மகள் என்னை பார்த்து கேட்டா, அப்பா எல்லாம் நல்லா இருந்துச்சு, அதை ஒன்று தான். என்னம்மா, எல்லா பிள்ளைகளும் புது யூனிஃபார்ம் போட்டு வந்தாங்க, நான் மட்டும்தான் கிழிஞ்சதை போட்டு போனேன், நம்ம ஏழையாப்பான்னு கேட்டா. என் உள்ளம் உடைந்தது. அவளை அள்ளி கொண்டு போய் மொட்டை மாடி நின்று கதறி அழுது, ஆண்டவரே, ஒரு ஜோடி யூனிஃபார்முக்கு நான் தகுதி இல்லையா? இந்த பச்சை குழந்தை கேட்ட கேள்விகள் உடைய வாயில் காதல விழலை. ஆண்டவரே, என் நண்பன் சாமுவேல் சொன்ன அந்த பிச்சை எடுக்கிற நாள் வந்து விட்டதோ. Do I have to beg for the uniform? Lord, I may not worthy for the 1 pair of uniform. Forbid me, Lord. See my daughter. கதறி அழுதேன். குழந்தைக்கிட்டே எப்போ அழுவுறீங்க? அழுவலம்மா, ஜெபிக்கிறேன். முடிந்தது. பிஞ்சு கரங்களை கொண்டு என் கண்ணீரை துடைத்தாள். ஆண்டவரே சொன்ன, ஆண்டவரே, நீங்கள் சொல்லி தானப்பா வேலையை விட்டேன், நீங்கள் தானே ஆண்டவரை அழைச்சிங்க, ஒரு ஜோடி யூனிஃபார்மானு கொடுக்க முடியாதப்பா. நீர் வனாந்தரத்தில் வழியையும் அவாந்திர வெளியில் ஆறுகளையும் உண்டாக்குவேன்னு சொல்லியிருக்கீங்களே, ஒரு ஜோடி யூனிஃபார்முக்கு என்னுடைய ஊழியின் தகுதியில் ஆண்டவரை என்று சொல்லி கதறி அழுதேன். பிஞ்சு விரலினாலே என் மகள் என் கண்ணீரை துடைத்து விட்டாள். மறுநாள் காலையில் 6 மணிக்கு ஜெபித்து கொண்டிருக்கிறேன். என் கதவு தட்டப்படுகிறது. கதவை திறந்து வெளியே வந்து பார்த்தால் ஒரு சகோதரி ஒரு பேக்கோடு நின்று கொண்டிருக்கிறார்கள். இந்த பேக்கோடு நின்று கொண்டிருக்கிறேன். அந்த சகோதரி என்னை பார்த்து, நீங்கள் தானே பாஸ்டர்? ஆமாம். என்ன வேணும்? அவங்க பேக்கை நீட்டினாங்க. என்ன இது? அவங்க சிஎஸ்சி சர்ச்சுக்கு போகிறவங்க. அவங்களுக்கு 3 மகன்கள். என்ன வேணும் உங்களுக்கு? இந்த பேக்கை வாங்கிக்கிங்க. அந்த பேக்கில் என்ன இருக்குது? இல்லை வாங்கிக்க, சொல்லுங்கள் என்ன இருக்குது. அவங்க சொன்ன அந்த பதில், இட் ஸ்ட்ரெங்தன்ட் மீ லைக் எனிதிங். என்னை பலப்படுது. என்ன தெரியுமா சொன்னாங்க? உங்கள் மகளுக்கு 2 ஜோடி யூனிஃபார்ம் இருக்குதுன்னு சொன்னாங்க. சொன்ன, யார் உங்களுக்கு சொன்னது? யார் உங்களை கேட்டது? நேற்றைக்கு ஈவினிங் ராயபுரத்தில் என் மகன்களுக்கு யூனிஃபார்ம் எடுக்க போயிருந்த பொழுது என் காதில் ஒரு சத்தம் கேட்டுச்சு, மகளே, என்னுடைய ஊழியக்காரன் லாசருடைய மகளுக்கு 2 ஜோடி யூனிஃபார்ம் எடு என்று சொல்லி. நேரம் என்னன்னு கேட்டேன். வானத்தை பார்த்து அழுத அந்த நேரம் 5:30 மணி இருக்கும் என்று சொன்னார்கள். That day was the confirmation of my call and ministry. That day was the last day of my sufferings. என் வறுமையின் கடைசி நாள் அந்த நாள். இன்னைக்கு அந்த மக லண்டனில் இருக்கிறா. அவளுடைய பிள்ளைகள் லண்டன் பார்க்லின் கான்வென்ட்டில் படிக்கிறார்கள். இதனுடைய விளைவு என்னன்னு கேட்டிங்கன்னா, வெஸ்ட் பெங்காலில் சிலிகுரி என்கிற இடத்துல விற்கப்படுகிற பெண் குழந்தைகள் மீட்கப்பட்டு 35 குழந்தைகளுக்கு அந்த மகள்
மாதந்தோறும் அரிசிக்கு வேண்டிய பணத்தை அனுப்புகிறார். இதன் விளைவாக எங்கள் சபையில் யாரும் ஃபீஸ் கட்ட முடியாமல் ஸ்கூல்லேருந்து காலேஜில் நிறுத்தக்கூடாது. God enabled us to pay the fees for the from primary school to nursing college. பிரைமரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நர்சிங் படிக்கிற வரையிலும் அந்த ஏழை பிள்ளைகளுக்கு, விதவைகளுடைய பிள்ளைகளுக்கு, ட்ரக் அடிக்ட்ஸுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் ஃபீஸ் கட்டுவதற்கு கர்த்தர் உதவி செய்ய. ஏன் தெரியுமா? I know the agony of the parents who are not able to pay the fees for their children. And I know the agony, mental agony for the children who are not able to pay the fees and the uniform. பிரியமானவர்களே, என் தேவன் நல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சொன்னதை நிறைவேற்ற வல்லவர். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பிறகு 50 பேராய் ஆயிற்று. நாங்கள் ஒரு வாடகைக்கு இடம் எடுக்கிறது விரும்பி ஒரு மொட்டை மாடி வாடகைக்கு எடுத்தோம். 900 ரூபாய் வாடகை. வெளியில் போர்டு, மை ஹவுஸ் ஷல் பி கால்ட் அஸ் ஹவுஸ் ஆஃப் ப்ரேயர். என் வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எண்ணப்படும் என்று ஹவுஸ் ஆஃப் ப்ரேயர் என்று போர்டு போட்டிருந்தோம். 900 ரூபா வாடகை, 900 வாடகை. ஆனால் சர்ச்சினுடைய வருமானம் 127 ரூபா தான். எடுத்துட்டேன். என்னுடைய ஸ்கூட்டரை விற்று அந்த சாமியல்கிட்ட சேலஞ்ச் பண்ணேன். ஐம் லீவிங் வித் மை ஸ்கூட்டர் ஆஸ் அண்ட் வென் காட் பிளஸ் மீ வித் த கார். இப்போ இருந்த ஸ்கூட்டரை விற்று பாதி தான் டெபாசிட் கட்ட முடிஞ்சது. கர்த்தருடைய கிருபையினாலே வாடகை கட்டுற நேரம் வந்துச்சு. அந்த ஹவுஸ் ஓனர் லேண்ட்லார்ட் சொன்னாங்க, உனக்கு வெளிநாட்டு பணமும் இல்லைங்கிற, உங்கள் சர்ச்சுக்கு வர்றவங்கெல்லாம் பிளாட்ஃபார்மில் இருக்கிறவங்க, குடிசை பகுதியில் இருக்கிறவங்க எப்படி வாடகை கொடுப்பேன்? நான் சொன்னேன், ஆண்டவர் கொடுப்பாருங்க மேடம். அவங்க சொன்னாங்க, 5ஆம் தேதிக்குள்ளே வாடகை கொடுக்கலன்னா ஐ வில் சேஸ் யூ அவுட். உன்னால் டெபாசிட் கூட கட்ட முடியல. 4ஆம் தேதி இரவு சனிக்கிழமை என் மனைவி கேட்குறாங்க, நாளைக்கு வாடகை தரணும், என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ண போகிறீங்க? எதுக்கு இவ்வளோ பெரிய இடம்? நம்ம இருக்கிறது 50 பேர், 500 பேர் உட்கார இடத்த ஏன் வாடகைக்கு எடுத்தீங்க? நான் சொன்ன, இருக்கிற 50 பேருக்காக எடுக்கலை, வரப்போகிற 500 பேருக்காக நான் எடுத்திருக்கிறேன். எப்படி வாடகை கொடுப்பீங்க? இது நம்ம வீடு இல்லை, இது தேவனுடைய வீடு. நம்ம வீடாக இருந்தால் நம்ம வாடகை கொடுக்கலாம். தேவனுடைய வீட்டுக்கு தேவன் தானே கொடுக்கணும். திஸ் இஸ் நாட் மை ஹவுஸ், திஸ் இஸ் ஹவுஸ் ஆஃப் காட். இட் இஸ் his responsibility to pay his rent for his house. I was able to comfort my wife till 12 o'clock in the midnight. இரவு 12 மணி வரை என் மனைவியை நான் தேற்றினேன். தைரியமாக கர்த்தர் நம்மளை வெட்கப்படுத்த விட மாட்டார். இன்னும் 12 மணி நேரம் இருக்குது, 12,000 அற்புதங்கள் ஆண்டவரால் செய்ய முடியும். அப்போ அவங்க என்ன சொன்னாங்க, நான் சொன்னால் கேட்பீங்களா? நான் என்ன படித்தா இருக்கிறேன்? நான் வசதியானவளா? நான் அழகானவளா? நான் சொன்னேன், இது எல்லா மனைவிகளும் சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டு. புருஷன் கேட்கலன்னா சொல்கிற ஸ்டேட்மெண்ட் தெரியுமா? நான் படித்தா இருக்கிறேன், நான் வசதியாக இருக்கிறேன், நான் அழகாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பரிதாபத்தை தேடுவாங்க. அப்படி அல்ல பிரியமானவர்களே. ஒரு வியாபாரி, எங்கள் சர்ச்சிலேருந்து ஒரு சின்ன வியாபாரி, 2 மனைவி, பயங்கர குடிகாரர், செயின் ஸ்மோக்கர். அவரை ரட்சிப்புகளை நடத்தி குடியை விட்டுட்டார். இன்னொரு மனைவி விட்டுட்டார். பீடி விடலை. பீடி விடாததுனால நான் அவருக்கு திருவிருது கொடுக்கணும். தட் மேன் வாஸ் பேயிங் த ஹையஸ்ட் டைத். எங்கள் சபையிலே அதிகமாக தசமாக கொடுக்குறவர் தான். எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க, 200 ரூபா. எவ்வளவு? 200 ரூபா. அதாவது 10 ரிங்கேட். 10 ringgits was the highest tithe in our church. அன்ஃபார்ச்சுனேட்லி அவரும் நின்றுட்டார். ஏன்? நான் திருவிருது கொடுக்காததுனால. ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை சாயந்தரம், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிஞ்சோன்னே அவங்க வீட்டுக்கு போய் நானும் என் மனைவியும், வாங்க பிரதர் வர்றேன் பாரு, வரமாட்டார். இப்படி 3 மாதம் ஓடிடுச்சு. இப்போ நாங்கள் மூவ் பண்ணிட்டோம் ஸ்கூல்லேருந்து வாடகை இடத்துக்கு. அடுத்த நாள் வாடகை தரணும். ஞாயிற்றுக்கிழமை பாட்டு நடத்திக்கிட்டு இருக்கேன். இவர் குடும்பத்தோடு உள்ளே வர்றாரு. என் மனைவி என்ன பார்க்குறாங்க, நான் அவங்கள பார்க்குறேன். ஆண்டவர் ஜெபத்தை கேட்டார்னு நம்பிக்கை. ஆராதனை முடிஞ்ச உடனே ஐயா சொன்ன மாதிரி சாட்சி சொல்கிறவங்க முன்னாடி வாங்கினார். சாட்சி சொல்கிறதுக்கு அவர் வந்தார். அவர் வந்த உடனே அவரை பார்த்து எனக்கு கோபம், இவருக்கு என்ன சாட்சி வேண்டி கிடக்கு? 3 மாதம் சர்ச்சைக்கு வரல, ஒருவேளை பீடி விட்டுட்டேன்னு சாட்சி சொல்ல போகிறார் போல் அப்படின்னு நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். மைக்ரோஃபோன் அவர்கிட்ட கொடுத்தாங்க. அவர் என்ன தெரியுமா சொன்னார், இந்த சர்ச்சைக்கு நான் வந்துக்கிட்டு இருந்தேன், 200 ரூபா தசமாக கொடுத்துக்கிட்டு இருந்தேன். 3 மாதமாக நான் தசமாக கொடுக்கல, சர்ச்சுக்கும் வரல. பாஸ்டர் ஒவ்வொரு சனிக்கிழமை சாயந்தரமும் பாஸ்டரும் பாஸ்டர் அம்மாவும் ஞாயிற்றுக்கிழமையும் வருவாங்க.
நான் வர்றேன்னு சொல்லுவேன், ஆனால் வரல. ரொம்ப துக்கத்தோடு திரும்பி போனாங்க. 200 ரூபா தசம் கொடுக்கறத நிறுத்திட்டேன். ஆனால் எங்கள் கடையில் வேலை செய்கிற ஒரு பையன், எங்கள் வீட்டிலே தங்கியிருக்கிற பையன் தினந்தோறும் 200 ரூபா திருடுனான். I stopped giving only 200 rupees every month, but God allowed someone to steal 200 rupees every day. அதை கண்டுபிடிச்ச மாத்திரத்தில் தேவன் அவருக்கு உணர்த்தினது, ஒழுங்காக சர்ச்சுக்கு போ. பிரைஸ் தி லார்ட். நீ தமிழ் ஒரு பழமொழி உண்டு, வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு. நீ ஆண்டவர்கிட்ட 200 ரூபா மாதத்துக்கு ஒரு முறை திருடினியன்னா உன்னை விட பெரிய திருடன் ஆண்டவர் அனுப்பி உங்கள் அல்லாவிலேருந்து தினந்தோறும் 200 ரூபா திருட வைப்பார். வந்தவர் சொன்னார், ஆண்டவர் இரவு சொப்பனத்தில் எனக்கு தோன்றி, நீ நாளைக்கு குடும்பமாக சர்ச்சைக்கு போகணும், சபை நடுவில் எழும்பி சாட்சி சொல்லணும். என்னன்னு பாஸ்டரை பார்த்து சொல்லணும், பாஸ்டர் நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் 200 ரூபா கொடுக்குறவனா நின்று போனேன், ஆனால் இப்போ ஆண்டவர் அனுப்பி சொல்கிறாரு, இந்த சபையினுடைய வாடகையை மாதம் 900 ரூபாய் 900 ரூபாய் 900 ருபீஸை என்ன கட்ட சொல்லியிருக்கிறாரு, நான் கட்டுறேன், நீங்கள் வாடகை பற்றி கவலைப்படாதீங்கன்னார். அவர் சொல்லி முடித்த உடனே அப்போ தான் தஞ்சாவூர்லேருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி சென்னைக்கு வந்த ஒரு நர்ஸு, அவங்க எழும்பி சாட்சி கொடுக்கணுன்னாங்க. கொடுத்தா அந்த பிரதர் சாட்சி கொடுத்துக்கிட்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் ஆவியானவர் என்கிட்ட சொல்லி, இந்த சபையினுடைய எலக்ட்ரிசிட்டி பில்லு மாதம் நீ தான் கட்டணும்னு சொல்லிட்டாரு, அதனால் எலக்ட்ரிசிட்டி பில்லு நான் கட்டுவேன்னு சொன்னாங்க. எல்லாம் முடிஞ்சிருச்சு. இன்னும் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டியதில்லை. நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க, நீங்கள் தேவ சித்தத்தை செஞ்சீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு வேண்டியது எல்லாவற்றையும் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவன் என் சத்தத்தை கேட்டு அதன்படி செய்வானானால் அவனிலே என் பிதா மகிமைப்படுவார். பிரைஸ் தி லார்ட். முடிஞ்சது. 50 பேர் 2 வருஷத்தில் 500 பேராக மாறிடுச்சு. தினந்தோறும் அதிகாலை 5 மணிலிருந்து 6 மணி வரை ஜெபம் செய்வோம். ஒரு 20 பேர் வருவார்கள். 12 சகோதரிகள், 8 சகோதரிகள் திரும்ப வீட்டுக்கு போய் சமைக்க போயிடுவாங்க. 8 சகோதரர்கள் நாங்கள் எங்கள் பகுதியில் இருக்கிற தெருவாக ஒவ்வொரு விக்கிரக கோயிலுக்கு முன்பு நின்று அந்நிய பாஷையில் பேசி, ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷையில் பேசி ஜெபித்து ப்ரேயர் வாக்கு போய் கொண்டிருந்தோம். பலனாக எங்கிருந்து வந்தாங்கன்னு தெரியாது, சபை நிரம்ப ஆரம்பித்து விட்டது. 500 பேர் வர ஆரம்பித்தார்கள். பிசாசுக்கு எரிச்சல். ஒரு நாள் அதிகாலை ஜெபத்தை முடித்துவிட்டு 1994 வருஷம் ஜூன் மாதம் 27ஆம் தேதி திங்கட்கிழமை அதிகாலை 4:30 மணிக்கு தெருவிலிருந்து பயங்கர சத்தம், பாஸ்டர் வெளியே ஓடிவாங்க நீங்க. நான் படிக்கட்டில் இறங்கி போய் பார்க்குறேன். மேலே சர்ச்சில் நானும் என் மனைவியும் 3 குழந்தைகளும் சர்ச்சிலே தான் படுப்போம். வீடு இல்லை. சர்ச்சிலே படுத்து அதிகாலை ஜெபத்துக்கு ஆயத்தமாவோம். சர்ச்சில் ஒரு மூலையில் சமைப்போம், படுக்கிறது ஒரு மூலையில் படுத்துக்கிடுவோம். இந்த சத்தத்தை கேட்டு கீழே போன உடனே யாரோ விஷமிகள், கிறிஸ்தவ விரோதிகள் எங்களுடைய ஆலயத்துக்கு தீ வைத்து விட்டார்கள். அதிகாலை 4:30 மணிக்கு. கேன் யூ ப்ளீஸ் ஷோ இட்? வைத்த உடனே ஓடிப்போய் என் மனைவியும் நானும் 3 குழந்தைகளை தூக்கி கொண்டு பைபிளோடு கூட வெளியே ஓடி வந்தோம். 20 நிமிடத்தில் எல்லாம் சாம்பலாய் போயிற்று. என்னுடைய பைபிள் கலெக்ஷன்ஸ், ஆடியோ கலெக்ஷன்ஸ், வீடியோ கலெக்ஷன்ஸ், என்னுடைய சர்டிஃபிகேட்ஸ், பாஸ்போர்ட், டாக்குமெண்ட்ஸ், எவ்ரிதிங் பிகம் டஸ்ட் அண்ட் ஆஷ். பிசாசு என்னோடு பேசினான், இன்றோடு உன்னுடைய ஊழியம் முடிஞ்சிருச்சு. வாட் யூ ஆர் கோயிங் டு டூ? யுவர் காட் இஸ் நாட் ஏபிள் டு ரெஸ்கியூ எனிதிங். ஆர் யூ ரியலி நோ தட் யூ ஆர் கால்ட் ஆஃப் காட்? வாட் யூ ஆர் கோயிங் டு டூ? யூ லாஸ்ட் யுவர் ஜாப், லாஸ்ட் யுவர் சர்ச், எவ்ரிதிங். வாட் யூ ஆர் கோயிங் டு டூ? நெக்ஸ்ட் அப்படி போயிட்டே இருக்கேன். ஸோ 20 நிமிஷத்தில் எல்லாம் சாம்பலாக போயிடுச்சு. 20 ஃபயர் இன்ஜின் வந்தது. வர்றதுக்குள்ளே எல்லாம் சாம்பலாயிருச்சு. நானும் என் மனைவியும் 3 குழந்தைகளும் உடுத்தின உடுப்போடு கூட, கையில் பைபிளோடு கூட தெருவில் சிறு குழந்தைகளை போல் அழுது கொண்டு நின்றார். ஆண்டவர் சொன்னார், மகனே பயப்படாத, நான் உன்னுடனே இருக்கிறேன். This world can destroy only the church.
This world can take out everything. But நான் உனக்குள் வைத்திருக்கிற அபிஷேகத்தை ஒருவரால் எடுக்க முடியாது. உன்னை அழைத்தவன் நான். பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார். இங்கே எல்லாம் சாம்பலாக போயிருச்சு. ஆண்டவர் சொல்கிறாரு, இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு. பயப்படாதேங்கிறாரு. எப்படி நம்புறது? இது இந்த கர்த்தரிடத்திலிருந்து வருதா அந்த வார்த்தை? பிசாசு சொல்கிறானா தெரியாது. ஆனால் பிசாசு சொல்கிறான் என்னோட ஊழியம் முடிஞ்சிருச்சுன்னு. பிறகுதான் இந்த வார்த்தை ஆண்டவர் காட்டினார். எந்த வார்த்தை? 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவர் சிறியவனை he raised the poor out of the dust. Literally we were standing on the dust. Literally me and my wife and children and other believers were standing on the dust. God says, I am going to lift you out of this dust and make you to inherit the throne of glory. உடனே அந்த வசனம் அன்னைக்கு எவ்வளோ முறை படிச்சிருக்கேன். அன்றைக்கி தான் அந்த வசனத்தினுடைய அர்த்தம் தெரிஞ்சது. ஆண்டவரே, நான் உண்மை நம்புகிறேன். என்னை அழைத்த தெய்வம் நீர் உண்மையுள்ளவர் ஆண்டவரே. இன்னும் 9 நிமிஷம் தான் இருக்குது. நான் வேகமாக சொல்லி முடிக்காது. 9 நிமிஷத்துலலாம் சொல்லி முடியாது. ஆனாலும் எவ்வளோ சொல்ல முடியுமோ சொல்கிறேன். பிரைஸ் தி லார்ட். இறுதியில் என்ன ஆச்சுதுன்னா, இந்த செய்தி டிவியில் வந்தது, ரேடியோவில் வந்தது. போதகரும் அவருடைய குடும்பமும் காக்கப்பட்டார்கள், தீயிலிருந்து தப்பு வைக்கப்பட்டார்கள் சொல்லி இயேசு விடுவிக்கிறார் மோகன் சிலாசரஸ் அவருடைய பத்திரிகை, இயேசு ஜீவிக்கிறார் பத்திரிகை, 100 கிராம ஊழியம், எல்லா கிறிஸ்தவ மேகசின்ஸும் வந்துச்சு. 15 நாள் கழித்து பார்த்திங்கன்னா மலேசியாவிலேருந்து, சிங்கப்பூர்லேருந்து, யூஎஸ்லேருந்து, ஜெர்மனியிலேருந்து, யூகேலேருந்து எனக்கு என்வலப்ஸ் வர ஆரம்பிச்சது. அதில் பேங்கர்ஸ் செக் இருந்துச்சு. நீங்கள் எங்களுக்கு யாருன்னு தெரியாது, பத்திரிகையில் படித்தோம், நல்லது, கடவுள் உங்கள் குடும்பத்தை காப்பாற்றினார், காணிக்கை அனுப்புகிற, இந்த காணிக்கையை வச்சு சபைக்கு வேண்டியதை வாங்கிக்கிடுங்க, இன்னும் தைரியமாக ஊழியம் செய்ய, கர்த்தர் உங்களோடு இருக்கிறாருன்னு. நான் என்ன செஞ்சேன் தெரியுமா? நான் யாருக்கு நன்றி சொன்னேன் தெரியுமா? முதல் நன்றி பிசாசுக்கு தான் சொன்னேன். ஏன் தெரியுமா? I was known to the city, only to the city of Chennai, but devil made me to popularize my name and ministry all over the world. யாருன்னே தெரியாது அவங்க. இன்றைக்கி நான் ஒரு 36 நாடுகளுக்கு போயிருக்கிறேன், 30 நாடுகளில் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். ஆனால் அன்றைக்கு எனக்கு யாருன்னே தெரியாது. பிறகு அதே வருஷம் 94ஆம் வருஷம் அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி ஆண்டவர் எனக்கு ஒரு புத்தம் புதிய கார் கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட். ப்ராப்ளம் என்னென்னா, வண்டி ஓட்ட தெரியாது, வண்டி நிறுத்த இடம் கிடையாது, வண்டிக்கு பெட்ரோல் போடுற அளவுக்கு வருமானம் கிடையாது. என்னுடைய நண்பர்கள் கேட்டாங்க, டெய்லாசர் வண்டியை வச்சு என்ன பண்ண போகிறாய், பெட்ரோல் எப்படி போடுவேன்? என்ன வண்டியை கொடுத்து ஒரு பெட்ரோல் கொடுக்க மாட்டாரா? பிரைஸ் தி லார்ட். மரத்தை நட்டவன் தண்ணி ஊற்ற மாட்டானா? அது சொன்னாங்க, உங்கள்கிட்ட வர்றவங்கெல்லாம் ஏழைங்க, பரதேசிங்க, குடிசை பகுதியிலேருந்து, ஸ்லம் ஏரியாவிலேருந்து வர்றவங்க. how will you manage? don't worry about it. பிரைஸ். நமக்கு நல்லதை சொல்கிறது மாதிரி பொறாமை பிடிச்சவங்க இப்படி தான் பேசுவாங்க. நமக்கு ஃபேவராக இருக்கிறது மாதிரி தெரியும். ஃபர்கெட் இட். கர்த்தருடைய கிருபையினாலே ஒரு விசுவாசி, அவங்க ஹஸ்பண்டு சிஎஸ்ஐ சர்ச்சுக்கு போகிறவர், இந்த சர்ச்சுக்கு வர்ற இந்து சகோதரி, அவங்க ஆஃபீஸுக்கு போய் ஜெபிக்க சொன்னாங்க. போய் ஜெபம் பண்ணும் பொழுது அவர் சொன்னார், பாஸ்டர் நீங்கள் வேலையை விட்டப்போ உங்களுக்கு பைத்தியம்னு நினச்சோம், நல்ல வேலையை விட்டீங்கண்ணே. என்கிட்ட 300 பேர் வேலை செய்கிறாங்க, ஆனால் என்கிட்ட செகண்ட் ஹேண்ட் அம்பாசிடர் கார் தான் இருக்குது. ஆனால் ஆண்டவர் உங்களை கனப்படுத்தி, உங்கள் ஊழியத்தை கனப்படுத்தி புது கார் கொடுத்துருக்கிறாரு, ரொம்ப நல்லவர். இத்தனைக்கு அவர் பயங்கர குடிகாரன், 300 பேர் வேலை செய்கிறாங்க. அப்போ அவர் சொன்னார், ஜெபிச்சு முடிச்சோடனே போயிட்டு வரேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி டேபிள் ட்ராயரை திறந்தார். நான் நினச்சேன் காணிக்க கொடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு பஞ்ச் ஆஃப் கூப்பன் எடுத்து பிளாங்க் கூப்பன்ஸில் கையெழுத்து போட்டு சொன்னார், பாஸ்டர் இனிமேல் நீங்கள் ஸ்பென்சர் பிளாசா, மவுண்ட் ரோட்டில் ஸ்பென்சர் பிளாசாவுக்கு எதிரில் கோகினூர் பெட்ரோல் ஸ்டேஷன் இருக்குது, அங்கே போங்க, உங்கள் கார் டேங்கை ஃபுல் பண்ணுவாங்க, ரீடிங் எவ்வளோன்னு பாருங்கள், எழுதி கையெழுத்து போடுங்க, போதும், நீங்கள் காசு கொடுக்க வேணான்னு சொல்லி. எவ்ரி டைம் மை கார் டேங்க் வாஸ் ஃபில்ட், எவ்ரி டைம். ஒவ்வொரு முறையும் என்னுடைய கார் டேங்கை ஒரே குடும்பம் ஃபில் பண்ணாங்க. எவ்வளோ நாள் தெரியுமா? 3 வருஷம். பிரைஸ் தி லார்ட்.
I never spent any single penny for the petrol. One family was filling all the time. எனக்கு முன்னாடி மெர்சிடிஸ் கார் போகும், அவன் 100 ரூபாய்க்கு தான் பெட்ரோல் போடுவான். நான் பின்னாடி என் கார் போகும், டேங்க் ஃபுல் பண்ணுன்னு சொல்லுவேன். மெர்சிடிஸ் ஓனர் என்ன ஏற இறங்க போவேன், என்னடா பிச்சைக்காரமாக இருக்கான் இவன், கார் டேங்க் ஃபுல் பண்ணுறானே. நீ நான் பிச்சைக்கார மாதிரி இருக்கலாம், ஆனால் எனக்குள்ளே இருக்கிறவர் ஐஸ்வர்ய சம்பனராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. முடிக்கிறேன், டைம் முடியுது. இன்னும் 4 நிமிஷங்கள். கர்த்தருடைய கிருபையினாலே பிறகு இடம் பத்தல. அதே மாதத்தில் 2 ஆராதனை ஆரம்பித்தோம், இடம் பத்தல. அதே மாதத்தில் சென்னையில் 4 கிளை சபைகள் அந்த வருஷத்தில் உருவாகிற்று. இடம் பத்தாததுனாலே 2000ஆவது வருஷத்தில் எங்கள் சர்ச்சுக்கு எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில், எங்கள் சர்ச்சுக்கு பக்கத்தில் ஒரு சினிமா தியேட்டர் 6 வருஷமாக மூடி கிடந்தது. அந்த தியேட்டர் ஓனர் ஒரு செட்டியார், இந்து தீவிர பக்தர். ஆண்டுடைய கிருபையினாலே அந்த தியேட்டரை, கேன் யூ ஷோ இட் ப்ளீஸ், அந்த தியேட்டரை ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி கேட்டேன். தினந்தோறும் தியேட்டருக்கு முன்னாடி ஜெபம் பண்ணி, ஆண்டவர் வானமும் பூமியும் உம்முடையது, இந்த தியேட்டர் மூடி கிடக்குது, இந்த தியேட்டர் யாருக்கு சொந்தம்னு தெரியல, எனக்கு இந்த தியேட்டரை நீங்கள் திறந்து கொடுத்தா ஆண்டவரே நான் உங்களுக்கு மகிமையான ஊழியத்தை செய்வேன்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் ஜெபித்தேன். அந்த தியேட்டர் ஓனரை சந்தித்தேன். அவர் 4 வாரத்துக்கு அந்த தியேட்டரை திறந்து கொடுத்தாரு. வாடகை எவ்வளோ வேணும்னு கேட்டேன். வாடகை எல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் ஒன்று, உள்ள எலக்ட்ரிசிட்டி கிடையாது, சேர் கிடையாது, லைட்ஸ் கிடையாது, எந்த ஃபெசிலிட்டியும் கிடையாது. எல்லாத்தையும் நானே வாடகைக்கு எடுத்தேன். வாடகைக்கு எடுத்தால் ஒரு வாரத்துக்கு 3500 ரூபா செய்யும். பிரதர், கேன் யூ ப்ளீஸ் ஷோ த தியேட்டர்? வாடகைக்கு எடுத்தேன். 3500 ரூபா. சபையினுடைய வருமானம் 2000 ரூபா தான். என்னுடைய நண்பர் ஒருவர் ஃபோன் பண்ணி, என்ன தியேட்டரை வாங்கிட்டியாமன்னாரு. இல்லைண்ணா. வாடகையானார். இல்லைண்ணே. எப்படி ஃப்ரீயாக கொடுத்துருக்குறேன், எவ்வளோ நாளைக்கு? 4 வாரத்துக்கு. அப்போ என்ன பண்ண போகிற நீ? சொன்னேன், ஒரு ஃபெசிலிட்டியும் இல்லை, எல்லாம் ரெண்ட் எடுக்கணும். ஜெனரேட்டர், டீசல், லைட்ஸு, சவுண்ட் சிஸ்டம், சேர்ஸ், எவ்ரி திங் டு பி ரெண்டட். எவ்வளோ ஆகுனாரு? 3500 ரூபா ஆகுனே. அப்போ அவர் சொன்னார், நான் 2 வாரத்துக்கு நான் ஸ்பான்சர் பண்ணுறேன்னாரு. எங்கள் சபையில் வந்து சொன்னேன், ஒரு டீச்சர் எழுந்து நான் 3ஆவது வாரம் நான் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. அதை பார்த்துக்கிட்டு இருந்த அந்த ரெண்டல் மேன் சொன்னால், இன்று மனுஷன், சார் ஆண்டவர் உங்களோடு இருக்கிறாரு, ஆண்டவர் உங்களை எப்படி நடத்துகிற, தியேட்டரும் ஃப்ரீ, எல்லாமே ஃப்ரீ, 4ஆவது வாரம் நீங்கள் வாடகையே தர வேண்டாம், நான் ஃப்ரீயாக போடுறேன்னு சொன்னார். முடிவு என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த தியேட்டர் ஓனரை கூப்பிட்டேன். வந்தார், ஜெபம் பண்ண. பாருங்கள், 3 ஏக்கரில் இருந்த தியேட்டர், which this theatre was in 3 acres. This place, this compound, this premises was given as free of rent. How long? ஆரம்பத்தில் 4 வாரம் தான் கொடுத்தாரு. ஆனால் ஆண்டவர் சொன்னார், ஆதியாகமம் 28:15 வசனத்தில், this is none other than the house of God, this is gate of heaven. இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்லது வானத்தின் வாசல் என்று சொன்னார். 60 அடி நீளத்துக்கு 5 அடி உயரத்துக்கு ஆங்கிலத்திலும் தமிழிலையும் எழுதிப்பட்ட இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறு அல்ல. திஸ் இஸ் நோ மோர் தியேட்டர், திஸ் தியேட்டர் பிகம் த ஹவுஸ் ஆஃப் காட் அண்ட் கேட் ஆஃப் ஹெவன். கடைசியில் 3 வருடங்கள் இந்த தியேட்டரை ஆண்டவங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்தார். இந்த தியேட்டரில் தான் டிஜிஎஸ் தினகரன் வந்தார். கொஞ்சம் காட்டுங்க அதை. டிஜிஎஸ் தினகரன், மோகன் சிலாசரஸ், ஃபாதர் பெக்மேன்ஸ் இந்த தியேட்டரில் வந்து பிரசங்கம் பண்ணாத எந்த பெரிய ஊழியக்காரன் இருந்ததில்லை. என்ன ஆச்சரியம்னா, ஒரு இந்து மனுஷன் 3 ஏக்கர் நிலத்தில் ஒரு தியேட்டரை ஃப்ரீயாக கொடுத்தாருன்னா உண்மையாகவே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று சொன்னார். அல்லேலூயா. இப்போ நாங்கள் இருக்கிற இடம் 60,000 ஸ்கொயர் ஃபீட், 60,000 ஸ்கொயர் ஃபீட். லேண்ட் ஏரியா 15,000 ஸ்கொயர் ஃபீட். 6 மாடி கட்டடம். பார்க்கிங் அலோன் 20,000 ஸ்கொயர் ஃபீட். ஃபுல்லி ஏர் கண்டிஷன்டு. இந்த இடத்துல கர்த்தர் கொடுத்தார். அந்த இடத்துல தான் இப்போ நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இப்போ முதல் ஆராதனையில் ஒரு 1200 பேர் வருவார்கள். 2வது ஆராதனைக்கு ஒரு 1000 பேர் வருவார்கள். 3வது ஆராதனைக்கு அந்த உள்ள காட்டுங்க பிரதர், இன்சைடில் ஒரு வீடியோ இருக்கும். 3வது ஆராதனைக்கு ஒரு 300 பேர் வருவார்கள். இதல்லாமல் சென்னையில் 7 கிளை சபைகள் உண்டு. சென்னைக்கு வெளியால் 10 கிளை சபைகள் உண்டு. இதல்லாமல் வட இந்தியாவில் மிஷினரி ஊழியத்தை தாங்குகிறோம். தேவ கிருபையினாலே நானும் என் மனைவியும்
என் பிள்ளைகளும் என் பேர பிள்ளைகளும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வருகிறோம். அல்லேலூயா. 2012 வருஷம் டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி ஜெயலலிதா கவர்மெண்ட் இந்த சர்ச்சை கட்டடத்தை இடிப்பதற்கு முயற்சி செய்தார்கள். தேவன் அதை தடுத்து போட்டார். அல்லேலூயா. 2014 வருஷம் ஜூன் மாதம் 18ஆம் தேதி என்னை கொல்லுவதற்கு 200 RSS காரர்கள் வந்தார்கள். என் காரை அடித்து நொறுக்கி, அந்த காரை காட்டுங்க, என் காரை அடித்து நொறுக்கி என்னை வெளியே இழுத்து கொல்ல பார்க்கும் பொழுது 200 போலீஸ்காரர்கள் வந்து தடுத்து என்னை மீட்டு கொண்டார்கள். இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் தேவன் சபையை வளரச் செய்கிறார். அல்லேலூயா. சின்னவன் இப்போ மறுபடியும் வாசிங்க. ஏசாயா 60ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். சமயம் முடிந்தது, நான் ஜெபிக்க போகிறேன். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 22ஆம் வாக்கியம். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இது தீவிரமாய் நடப்பிப்பேன். A little one shall become 1,000 and a small one a strong nation. I the Lord will hasten in his time. The Lord will increase anybody at any condition. God never looking for experience and circumstances and qualification. He doesn't need any qualification to be lifted up. He doesn't need any experience. He doesn't need any background. All that he needs only obedience to the voice of God. If anybody there to obey for the voice of God, he is there to exalt you and lift you up. No one can stop it. No one can pull you down. தேவன் கொடுக்க நினைத்ததை தடுப்பவன் யார்? தேவன் கொடுத்தால் குறையாது, மனுஷன் கொடுத்தால் நிறையாது. லெட்ஸ் க்ளோஸ் அவர் ஐஸ். கண்களை மூடுவோம்.